ஸ்டைல்ல ஒரு மீன் மேக்கர் பிரியாணி தான் பண்ண போறோம். அதுக்கு மீன் மேக்கர் வந்து நல்லா தண்ணி சுடுதண்ணில புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கிடையில தம்பி பண்ற அட்டகாசமா வேற லெவல்ல இருந்தது. அடுத்து நான் பிரியாணி செய்ய சட்டி வச்சாச்சு. சட்டி சுடா வரைக்கும் என் தம்பி பப்பாளி வெட்டிக்கிங்க. நெக்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி பிரியாணிக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே போட்டாச்சு. அதுக்கிடையில தம்பி வந்து செம்மையா சாப்பிட்டு இருந்தா பப்பாளி. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கைஸ். நெருப்பு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரத்தையும் போதும் ஆயிடுச்சு கைஸ். என் தம்பிகளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரெடிஷனல் குக்கிங் பண்றீங்கன்னா முன்னாடியே ஃபயருக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருங்க. பிகாஸ் அதை நம்ம கட் பண்ணி கட் இங்கே அடுப்பு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலாஸ்லாம் போட்டாச்சு. அப்புறம் வந்து தேவையான சால்ட்டும் போட்டாச்சு. தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்பயே போட வேண்டியது நம்ம மறந்துட்டு லேட்டாக போட்டோம். நெக்ஸ்ட் எவ்வளோ படி அரிசி எடுத்தீங்களோ அவ்வளோ படி தண்ணி ஊற்றிட்டு மீன் மேக்கரையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். இதுக்கிடையில போய் தம்பி வந்து வாழை இலையை போய் பறிச்சுட்டு இருந்தேன். நாங்கள் வாழை இலையை கட் பண்ணுறதை பார்த்து எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி என்ன செய்யுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்து சேர்ந்து சமைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாழை இலை செம்ம பெருசாக இருந்துச்சு. சரி மொத்தமாக மந்தி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி போட்டு சாப்பிடலான்னு பார்த்தா என் தம்பி போய் கட் பண்ணிட்டே வந்துட்டாங்க. அதுக்கிடையில பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து அரிசி போட்டு கொஞ்சம் கரெக்ஷன் தான் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு தம் போட்டுடலாம் கைஸ். இலைய தம்பி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு விட்டாங்க. அதுக்கடுத்து சமைச்சு கொடுத்த ஆண்டிக்கு கொஞ்சம் பிரியாணி வச்சு கொடுத்துட்டோம். பிரியாணி ஓரளவு நல்லாதாங்க இருந்துச்சு. ஆனால் நீங்க யாரும் செய்வீங்கன்னா இதை பார்த்து செஞ்சுறாங்க. நாங்களே ஒரு ஜாலிக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து பிரியாணி செய்யறோம். அவங்க ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. பை பை, டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.